ஹலோ ஆஸ்பிரன்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு அந்த ஃபெஸ்டிவல் டேஸ், ஒரு நியூ இயராக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஒரு ரம்ஜான், கிறிஸ்துமஸ், அதுக்கப்புறமா தீபாவளி, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்லையுமே நமக்கு வந்து ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த டைம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, இனிமேல் வந்து எந்த தவறும் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகளை சரி செஞ்சு இனிமேல் எந்த தவறு பண்ணக்கூடாது நம்ம நினைப்போம். ஸோ இது நியூ இயர். எப்பயுமே நம்ம ஒரு புது வருடத்துக்குள்ளே போகும்போது போன வருடங்களில் வந்து நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணோம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை தவற இந்த டைம் பண்ணக்கூடாது, இந்த வருஷம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் கண்டிப்பாக நினைப்போம். அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரோட மனதிலும் இருக்கும். நம்ம போன வருடங்களில் பண்ண தவறுகளை வந்து இந்த வருடங்கள் பண்ணக்கூடாது, இந்த வருடத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எல்லாரும் நினச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இந்த வருடத்தை தொடங்கி நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கன்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கலாம். நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நமக்கு சக்சஸ் தரும். நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. எது பண்ணாலுமே பாசிட்டிவா நினைங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் மந்த். நம்ம 2024 ஆனுவல் பிளான் தெரியும். ஜனவரி மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, தள்ளி போன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் கால் ஃபார் ஆகும். ஏன்னா இது வந்து போன வருடத்தோட ஒரு நோட்டிஃபிகேஷன். போன வருஷம் ரிலீஸ் பண்ண டிலே பண்ணி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜனவரி மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூன் மாதம் எக்ஸாமு. ஸோ இன்னிலிருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் வீக் கூட வரலாம். அதை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ 1ஆம் தேதியா, இதுலேருந்து 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சொல்ல முடியாது, இனிமேல் வர ஒவ்வொரு நாளுமே எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நாட்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இல்லை இதுவரை நான் ஸ்டார்ட் பண்ணலை, நான் நோட்டிஃபிகேஷன் வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண இருக்கேன்னா கூட ஒன்றும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கையில் 150 நாட்கள் இருக்குது. அது போதுமான சிலபஸ் முடிக்கிறதுக்கு. இந்த 150 நாட்கள் கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையுமே நமக்கு வந்து ரொம்ப நாட்கள் இருக்கிற மாதிரி தெரியும். நோட்டிஃபிகேஷன் உள்ளே வரல, நம்ம நிறைய டேஸ் இருக்குது, நம்ம நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அப்படின்னு நம்ம தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா நம்மளுக்கு டைமே இருக்காது. நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படித்தா நமக்குமே ப்ரெஷர் தான் ஆகும். படிக்கிறதே ஒரு பிடிக்காத செயலாக மாறிடும். அந்த படி மேல் நம்மளுக்கு வந்து விருப்பம் வந்துடும். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரசு வேலை கனவாக இருக்கும்போது அதை வந்து தவிர்க்கணும். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருங்க, கண்டினியூஸாக படிங்க. நான் இன்னுமே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா 150 டேஸ் இருக்குது. ஜூன் மாதம் எக்ஸாமு. ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்தால் 150 டேஸு. ஒரு வேளை ஜூன் மாதம் லாஸ்ட் வீக் போனால் இன்னுமே 30 நாள் சேருது. அப்போது 180 டேஸாக மாறும். ஸோ ஜூன் மாதம் லாஸ்ட் வீக் போச்சுன்னா 180 டேஸாக மாறும். அந்த நாட்களை வந்து வீணாக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். நல்லா நம்ம படித்து நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிட்டோம்னா ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ இன்றைக்கி நியூ இயர். நம்ம போன வருடங்கள் பண்ண தவிர இந்த வருடங்கள் திருத்தி இந்த வருடத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக மாற்றலாம். ஸோ கண்டிப்பாக படிச்சுருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.